வாழ்க்கையில நம்ம தினந்தோறும் நிறைய விஷயங்களை சந்திப்போம். அதுல நிறைய விஷயங்கள் நல்லது இருக்கும், நிறைய விஷயங்கள் பிரச்சனையாவும் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட பிறப்போட ஒரு பெரிய ஒரு நோக்கத்துக்காக தான். இந்த பிறப்போட நோக்கம் அப்படின்னு ரொம்ப பெரிய டயலாக்லாம் விட்டதெல்லாம் அப்பலாம் ஒண்ணும் கிடையாது. எப்பயுமே ஒரு மனுஷன் சந்தோஷமா இருந்தான் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு அந்த சந்தோஷத்தோட அர்த்தம் என்னன்னே தெரியாது. சத்தியமா சொல்றேன்னு தெரியாதுங்க. இதே இது ஒரு சோகமா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, இது எதுக்காக சோகம் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சிக்குள்ள போறான். மக்களோட பெரும்பகுதி சாதனையாளர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க பல வாழ்க்கையில பல கீழ்நிலைகளுக்கு போய் தான் அடுத்துதான் மேல வந்திருக்காங்க. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, துன்பம், சவால் அப்படிங்கிறதெல்லாம் துன்பம் அப்படிங்கிறது சாதாரண மனுஷன் சொல்ற வார்த்தை. அதே மேட்ரு தான். பட் ஆனா ஜீனியஸ் சாதனையாளர்கள் சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சவால். இந்த சவால் என்னதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளை அத வேற விதமா டீல் பண்ணி வேற ஏதாவது மாற்றத்துக்கு கொண்டு போறதுக்கு உண்டான ஒரு பெரிய கோணத்தின் அடிப்படையில தான் இந்த இதெல்லாம் வருது. ஸோ ஒரு குடும்பத்துல ஒரு விஷயத்த பார்க்கலாங்க. ஒரு குடும்பத்துல 2 தம்பதிகள். அந்த தம்பதிகள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சண்டை போடுவாங்க. பயங்கரமா சண்டை போடுவாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு ரொம்ப அமைதியா இருப்பாங்க. ரொம்ப ஒரு பொசசிவா இருப்பாங்க. ஸோ இந்த காரணம் எதனாலன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அன்பு வச்சாலும் ரொம்ப அன்பா இருக்காங்க. அதே இது சண்டை போட்டாலும் வெறித்தனமா வர்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அன்போட ஒரு உச்சநிலை சொல்லலாம். இவங்கெல்லாம் ரொம்ப அதாவது பக்குவப்படாத மனிதர்கள், அதாவது அடிநிலையில் உள்ள இருக்க மனிதர்கள் சொல்லலாம். ஏன் இப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, நிஜமாலுமே பாருங்க, ஒரு காதலன் காதலி இருப்பாங்க. அந்த காதலன் அந்த பொண்ணை விரும்புவாரு. விரும்பும் போது அந்த பொண்ணு ஸ்டார்டிங்ல விரும்ப மாட்டாங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா மனசுக்குள்ள போட்டு போட்டு ஒரு கட்டத்துல அவங்க தான் உலகம்னு சொல்லி எல்லாம் தீவிரமா நம்புவாங்க. ஒருவேளை இப்படி நம்பினக்கு அடுத்து அந்த ஆண் என்ன செய்யறான்னா, ஒருவேளை ஏமாத்துறான் இல்ல நம்பிக்கை துரோகம் பண்றான் அப்படிங்கிற பட்சத்துல அவனுக்கு எதிரி வேற யாரு இருக்க முடியும் கேட்டீங்கன்னா, அந்த காதலியை தாண்டி அந்த அந்த விஷயம் இவன் செய்யற விஷயமெல்லாம் அந்த காதலிக்கு ஒருவேளை தெரிஞ்சிருச்சுன்னா, அந்த முதல் எதிரி பெரிய எதிரி அப்படின்னு கேட்டா அந்த காதலை தவிர வேற யாருமே இருக்க முடியாது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு ஒரு பக்கம் பேசிக்கா ரொம்ப அன்பு வைக்கிறாங்களோ, ஒரு கட்டத்துல அது வெறுப்பு இல்லை நம்பிக்கை துரோகம் அப்படின்னு மாறும்போது அப்படியே ஆப்போசிட்டா மாறுது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனித பிறந்ததோட அடிப்படை, அதாவது வந்து மூலாதாரம் சொல்லுவோம்ல, மூலாதாரம் சொல்ற விஷயம்தான் அடிப்படை. இதை வந்து என்ன செய்யும்னா, ஒரு பொசசிவ்னஸ், சாப்பிடணும், வெளியே போகணும், ஒரு பொசசிவ்னஸ், அதாவது நம்மளுக்கு இது வேணும், இது கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு சின்ன மனநிலையோடு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு தகுதிகள். இதை தாண்டி வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த கட்டம் யோசிக்க போகும்போது கொஞ்சம் அடுத்த மனநிலைக்கு போகணும். இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கணும். இந்த மாதிரி சண்டை போட்ட தம்பதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு சண்டை போடுறப்ப மட்டும் சண்டை போடுறாங்க. ஆனா நல்லா இருக்கிற விஷயங்கள் இருந்திருப்பாங்க. இப்போ ஒரு ஊருக்கு சுற்றுலா போவாங்க, நல்லா ஒரு நிறைய பண்டங்கள் வாங்கியிருப்பாங்க, போட்டிங் போவாங்க, அருவியில குளிச்சிருப்பாங்க. இதெல்லாம் எதுவுமே சண்டை போடுறப்ப ஞாபகம் வராது. ஆனா சண்டை போட மட்டும் தான் சொல்லுவாங்க. இதே இது ஒரு ரெஸ்டாரண்ட் போறாங்க, நல்லா மீன் வறுவல், மட்டன் சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸு, தலப்பாக்கட்டி பிரியாணி அப்படின்னு நிறைய சாப்பிடுவாங்க. ஆனா சாப்பிட்டு ஒரு 1 ஹவர் 2 ஹவருக்கு இருக்கும். அதுக்கடுத்து மறந்துடுவாங்க. சண்டை போடுறப்ப எதுவுமே ஞாபகம் வராது. நான் அவங்களுக்கு என்ன சொன்னேன் கேட்டீங்கன்னா, நல்லா இருக்கிற மூமெண்ட்டை நீங்க உங்களோட தாள்ல எழுதி அதை ஒரு சீட்ல போட்டு வைங்க. நீங்க எப்பெல்லாம் சண்டை வருதோ அந்த மூமெண்ட்டை எடுத்து எழுதி அந்த பேப்பர் எடுத்து படிச்சு பாருங்க. நம்ம கூட இருந்த பார்ட்னர் இதெல்லாம் செஞ்சிருக்கா, நம்ம 2 பேரும் சேர்ந்து அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றத உங்க மைண்ட்ல அப்போ வரணும். இந்த உலகத்துல அது மாதிரி எத்தனை பேர் அனுபவிக்காம இருக்கிறாங்க. உங்க மனநிலை இதை நீங்க இந்த பிரச்சனை வேற யார்ட்டும் கொண்டு போக, நீங்களே சால்வ் பண்றதுக்கு முடிஞ்சளவு முயற்சி பண்ணணும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. நண்பர்களே, இதுல இருந்து நம்ம சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஒரு துன்பம் கிடையாது, அது ஒரு சவால். அது எப்படின்னா உங்களை முன்னேற்றிக்கு உண்டான ஒரு படிநிலை. அதை முன்னேற்றுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. நண்பர்களே, இன்னைக்கு வளர்பிறை சச்சியதமா நான் விரதம் இருக்கிறேன். கன்சிஸ்டன்சியா நான் பண்ற ஒரே ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா, மாசத்துல வளர்பிறை சஷ்டி கண்டிப்பாக விரதம் இருக்கிறேன் நண்பர்களே. அது இந்த நந்தினி அறக்கட்டளை நல்லா சிறப்பா நிறைய பேத்துக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட நான் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை தாண்டி ஒரு 2 நண்பர்கள் பேசிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ ஃபேமிலியோட பிரச்சனை பத்தி பேசியிருந்தோம்ல, அவங்களும் 2 பேரும் பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா, சோகமா ஒரு நண்பர் உட்கார்ந்துருக்கான். இன்னொரு நண்பர் வரவன்,
என்னடா மாப்பிள்ள சோகமா உட்காந்துக்கன்னு கேட்கிறாப்புல. அவன் சொல்றான், சம்பளமே வரலடா. சம்பளம் வரலையா? என்னடா 15ஆம் தேதி ஆச்சு இன்னும் சம்பளம் வரலங்கிற, வா நம்ம கேட்போம். கேட்க முடியாதுடா. என்னடா சொல்ற, 15ஆம் தேதி சம்பளம் கொடுக்கலாம், கேட்க முடியாதுன்ற. ஏய் நான் வேலைக்கே போகலடா அப்படிங்க. இப்படி எல்லாம் கூட பிரச்சனை உருவாகும். அது எப்படி என்ன ஏதுன்னு தான் கமெண்ட் பண்ணுங்க. மகிழ்ச்சி உண்டாகட்டும். எல்லாருக்கும் எப்போதும் நன்றி.